கவிஞர் என்றாலே ஜிப்பாவும் ஜோல்னா பையும் மிடுக்கான தோற்றமும் நினைவுக்கு வரலாம். மளிகை கடையில் ஒரு கவிஞரை மனதால் கூட நினைப்போமா? கவித்துவம் என்பது படிப்பதால் மட்டுமல்ல. MA தமிழ் படித்தும் கூட எல்லோரும் கவிஞராக ஏன் ஆக முடிவதில்லை? கவித்துவம் என்பது கடவுளின் வரம். மளிகை பொருள் தன்னை மடித்து கொடுப்பது போல் மாணவியின் வாழ்வுதனை படிக்க கொடுத்துள்ளார். சொற்களால் விளையாடும் சோழபுரத்தார் இவர். தாஹா நபியின் வரலாற்றை தந்த இவர் சோழபுரம் தாஹா. இவருக்கு சொல்வோம் ஒரு ஆஹா. நல்ல கவிதை நாம் படித்தால் நமக்கும் வரும் கவிதை என்பர். அப்படி தோன்றியதென அறிவீர் இக்கவிதைதனை. வாசிப்பீர் என்றே அண்ணல் நபியின் புண்ணிய பாதை. நம்ம வாசலுக்கு வாருங்கள், நாளும் ஒரு கவிதை கேளுங்கள்.